ஹாய்! 2026ஆம் ஆண்டு நெறைய ராசியினருக்கு நெறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி தருது அப்டின்னாலும், துலாம் ராசிக்கு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் ஏற்பட போகுது அப்டிங்கிறத பார்க்கலாம். ஓவராலாவே மத்த எல்லா ராசிகளையும் விட இந்த துலாம் ராசி ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஆண்டா தான் அமையப்போகுது. அவங்க என்னென்ன விஷயங்கள் முன்னெடுத்து வைக்கிறாங்களோ, எல்லாமே ரொம்ப வெற்றிகரமாவும், ரொம்ப ஒரு ஹாப்பி எண்டிங்காவும் அமையப்போகுது அப்டிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்ல. இந்த வருடம் உங்களுக்கு நெறைய புது உறவுகள், புதிய நட்புகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுநாள் வரைக்கும் இருந்த உங்களோட அம்மாவோட இருந்த பிரச்சனைகள், அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சுரும். அவங்களுக்கு உண்டான ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நல்ல விதத்தில உங்களுக்கு அமைய ஆரம்பிச்சுரும். ரொம்ப வருஷமாவே உங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்திருக்குது. ஏதாவது அது ஒரு பிரச்சனையா இல்லாம தூக்கம் வந்தாலும் ஒரு கவலைய நெனச்சு அந்த தூக்கம் கலைஞ்சு நீங்க தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாரியான போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய காலம் தான் இப்போ. நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இனிமே தான் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். வீடு, வாகனம், கார் இந்த மாரியான விஷயங்கள் நீங்க வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த எல்லா விஷயங்களும், எல்லா நல்ல விஷயங்களும் இந்த வருடத்துல உங்களுக்கு ஏற்பட காத்துக்கிட்டு இருக்குது. உங்களோட தொழில் ஆகட்டும், அது கூட உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ட நோக்கி போக போகுது. நீங்க என்னென்ன விஷயங்கள் அதில ஒரு புது ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, எத தொட்டு வச்சாலுமே சரி, உங்க பிசினஸ்ல நீங்க அதில பீக்குக்கு போகக்கூடிய டைம் இப்ப அப்டின்னே சொல்லலாம். உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்து ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு பிரச்சனை, நித்தம் அவங்கள பத்திய ஒரு கவலை அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப கிளியர் ஆயிடும் உங்களுக்கு. உங்க குழந்தைகள பத்தின எந்தவித கவலையுமே உங்களுக்கு மறந்து போற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. அவங்க குழந்தைங்களுக்கான அவங்க என்ன படிக்க விரும்புறாங்களோ, அதெல்லாம் அந்த படிப்ப நீங்க குடுக்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அதே மாரி அவங்களுக்கு பிடிச்சமான இடத்துல நீங்க திருமணம் செய்து வைக்கிறதுக்கும் நீங்க முன் அத ரொம்ப சந்தோஷமா செஞ்சு குடுப்பீங்க. அதனால குழந்தைகளுமே சரி, உங்களுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது நெறைய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எதிர்பாராத விதத்துல நெறைய பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத யோகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நெறைய இருக்கும். சொல்லப்போனா உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சாலுமே அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குது யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிற விஷயத்துல. மார்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி 6ல மறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதத்திலயும் பாதிப்பை ஏற்படுத்த போறதில்ல. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாரி அதுவுமே உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்குது. நெறைய மறைமுகமான எதிரிகளாகட்டும், டைரக்ட் எதிரிகளாகட்டும் உங்கள விட்டு அவங்களாவே நவுந்து போயிடுவாங்க. உங்கள பணம் சார்ந்தோ, இல்ல மத்த எந்த விஷயங்கள சார்ந்தோ உங்கள கேலி பேசியவங்க, விமர்சனம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடிலாம் நீங்க ஒரு தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இந்த துலாம் ராசியினர்ல நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருந்திருக்கும். பிரிஞ்சு போயிடலாமா அந்த லெவலுக்கு யோசிச்சிருப்பாங்க. அதே மாரி லவ்வர்ஸா இருந்தாலும் அது பிரேக்கப் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நோக்கி போயிட்டு இருந்திருக்கும். அந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சீராக ஆரம்பிக்க போகுது. கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் சேர்ந்து ஒரு சுமூகமான, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டைம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாரி லவ் லைஃப்லயுமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த லவ்வ நீங்க திருமணம் வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது திருமணத்தில முடியக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நெறைய தடைகள தாண்டுனாலும் நீங்க விருப்பப்பட்ட மாதிரியான அந்த திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்குது. கோர்ட் கேஸ் இல்ல வம்பு வழக்கு இந்த மாரி எந்த விஷயத்துல நீங்க சிக்கியிருந்தாலும் சரி, நீங்க கவலையே பட தேவையில்ல. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா உங்க சைடு ஃபேவரபிளா தான் எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்க போகுது. அதனால அத பத்தின ஒரியெல்லாம் உங்களுக்கு இருக்கவே தேவையில்ல. இந்த ஃபீல்டு, அந்த ஃபீல்டு அப்படின்னு இல்லாம நீங்க எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல நீங்க ஜெயிக்கக்கூடிய சூழல் தான் இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்குது. அதாவது வரும் வருடத்துல உங்களுக்கு நடக்க போகுது. அதனால நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்க வேலையிலே ஆகட்டும், உங்க பிசினஸ்லயே ஆகட்டும், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணி இல்ல ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்களுக்கு கூட நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்து, ஆனா நீங்க அதுக்கு வேல்யூ பண்ணப்படல அந்த இடத்துல. உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கல, வேற ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலும், இப்போ உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு நீங்க அந்த ப்ரமோஷனையோ, அந்த பொறுப்பையோ உங்களுக்கு குடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு ராஜாவா வலம் வர அளவுக்கு உங்களுக்கு நீங்க அந்த ஸ்திரத்தன்மையோட அந்த இடத்துல ஒரு வெற்றி வகை சூடிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க தொழிலாகட்டும், வேலையாகட்டும் ரொம்ப ஃபேவரபிளான ஒரு நல்ல நிலைமைக்கு நோக்கி போக போகுது. உங்களுக்கு இந்த வருடம் எவ்வளோ ஃபேவரபிளா இருந்தாலும், உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பண விரயம் அப்படிங்கிறத சிறிதளவு ஏற்படுத்த தான் போறாரு. அதனால நீங்க பணம் செலவு செய்றதுல
கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். நீங்க நீங்க ஏர்ன் பண்ண மணிய வந்து நீங்க உங்களுக்காக மட்டுமே செலவு பண்ணிக்கக்கூடிய, நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மைய ஏற்படுத்தணும் அப்டின்னா, நீங்க அந்த கேது குடுக்குற அந்த காஷன்ஸ வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டு, நீங்க ஒவ்வொரு தடவையுமே ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டோ, ஒரு பெரிய செலவுகள் மணி சார்ந்து நீங்க செய்றீங்க அப்டின்னா, ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சுட்டு, இதன் மூலமா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இல்ல என்ன ப்ராப்ளம் வரும் அப்டிங்கிறத வந்து 2 தடவ நீங்க யோசிச்சுட்டு முடிவெடுத்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து அ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லேருந்து நீங்க எஸ்கேப் ஆயிக்க முடியும். தெய்வ அனுகூலம் அப்டிங்கிறது வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே கிடைக்க ஆரம்பிக்க போகுது. நீங்களுமே உங்க குலதெய்வத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்டின்னு இதுநாள் வரைக்கும் யோசிச்சுட்டு வச்சுட்டு இருந்தாலும், அதெல்லாம் செய்ய முடியல அப்டின்ற மாதிரி ஆகும். இல்ல ஏதாவது ஒரு தடை மாதிரி போகவே முடியல, அந்த பூஜைகள குலதெய்வ பூஜைகள சரிவர செய்ய முடியல அப்டின்னு நெனச்சிட்டு இருந்தாலுமே வந்து, அதுக்கெல்லாம் வந்து ஒரு வழி கிடைக்க போகுது. இந்த வருடம் வந்து நீங்க உங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு அங்க என்னென்ன அந்த சம்பிரதாய முறைப்படி என்ன செய்யணுமோ, அதெல்லாம் கண்டிப்பான முறையில உங்க குலதெய்வம் பிரீத்தி ஆற அளவுக்கு நீங்க செஞ்சுட்டு வர போறீங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அ இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைஞ்ச ராசி தான் அப்டின்னாலும், இந்த வருடம் இன்னும் மேலுமே வந்து உங்களுக்கு நல்ல தெய்வ அனுகூலம் அப்டிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்ல பலமா இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10ல வரக்கூடிய குரு எப்ப வராரு அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு அப்புறம் வராரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. அதுக்கப்புறம் வந்து உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எந்த ஒரு ரிஸ்கி டெசிஷனும் எடுக்காம இருந்துட்டீங்க அப்டின்னாலே, உங்க ஃபினான்ஷியல் ஃப்ளோ அப்டிங்கிறது வந்து ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கணும். நீங்க வந்து சிவபெருமான் வழிபாடு அப்டின்னு செய்றது அப்டிங்கிறது வந்து உங்களுக்கு மேலும் நெறைய நன்மைகள ஏற்படுத்தி குடுக்கும். குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்றது, சிவன் கோயிலுக்கு போயிட்டு, அங்க கொஞ்சம் நேரம் அந்த நிலவொளி உங்க மேல படுற அளவுக்கு நீங்க இருந்துட்டு வர்றது, இந்த மாரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு மேலும் நெறைய நல்ல விஷயங்கள உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி குடுக்கும். டெய்லியுமே சிவபெருமானுக்கு வந்து ஒரு சின்ன வில்வ இலையாவது நீங்க காலையில சாமிகிட்ட வச்சுட்டு, நீங்க உங்க வேலைகள ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து நெறைய மாற்றங்கள உங்க லைஃப்ல ஏற்படுத்தி குடுக்கும். சிவபெருமான் அருளால உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப வெற்றிகரமான ஆண்டா அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க் யூ.